பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச்சாவடி பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூருவில் இருந்து வந்த காரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆனால் வேகமாக வந்த கார் நிற்காமல் காரை வழிமறைத்த காவல்துறையினர் மீது மோதியது. அப்போது போலீசார் சாமர்த்தியமாக காரின் முன்பகுதியில் தொற்றிக் கொண்டார். சினிமாவை போல் 4 கிலோமீட்டர் தூரம் சாகச பயணத்திற்கு பின்னர் ஒசூர் தர்கா பகுதியில் காரை போலீசார் மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து காரில் சோதனை செய்த போது குட்கா, கர்நாடக மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 390 கிலோ குட்கா மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் ஒசூர் காளைக்குண்டா பகுதியைச் சேர்ந்த யார பாஷாவை கைது செய்தனர். இந்த விபத்தில் காவலருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே தனியார் மதுபான கூடம் வருவதை எதிர்த்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அடுத்த ஊஞ்சவேலம்பட்டி மற்றும் சந்திரபுரம் ஆகிய 2 கிராமங்களிலும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய நுழைவு வாயிலான தனியார் மதுபான கூடம் ஒன்று திறக்கப்பட்டது. இதை எதிர்த்து 2 கிராமங்களும் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இங்கே டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஊர் திரும்புற வழியிலேயே முன்னாடி நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க பையங்க எல்லாம் இது டெய்லி நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், கொண்டாந்துடுறோம். நைட் 8 மணிக்கெல்லாம் ஆகும், வருவோம் போவோம். இப்போ இந்த தடத்தில் இப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா நாங்கள் எப்படிங்க பொம்பளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குது? முதல்லையே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதுங்க. பக்கத்தில் கம்பெனிக்கு இருக்குது, எல்லாம் பிள்ளைங்க வேலைக்கு வர்றாங்க. எப்படிங்க ஒரு பாதுகாப்பு இருக்குது? இவரும் பிரசிடண்டா இருந்தவர் தான், இவருக்காவது தெரியணுமல்லங்க. மயிலாடுதுறை அடுத்த கழுக்காணி முட்டம் கிராமத்தில் கருணைபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் யாகசாலை அமைத்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற மினிவேன் மீது மின்கம்பி உரசியதில் தீப்பற்றி வைக்கோல் கட்டுகள் முழுவதும் எரிந்து நாசமானது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் வைக்கோல் கட்டுகளை வாங்கி தனது மினிலோடு வேனில் ஏற்றிக்கொண்டு மயிலாடுதுறை ரயில்வே கேட் அருகே சென்றுள்ளார். அப்போது மின்கம்பியில் வைக்கோல் கட்டுகள் உரசியதால் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. சிறிது நேரத்தில் வைக்கோல் கட்டுகள் முழுவதுமாக தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சிறிது நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் வேனில் இருந்த வைக்கோல் கட்டுகள் எரிந்து நாசமானதோடு வேனும் சேதமடைந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருப்பூர் சி.கே. குப்புசாமியின் 96வது பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பதவி வகித்த சி.கே. குப்புசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய செயலாளரும் கர்நாடக மாநில பொறுப்பாளருமான கோபிநாத் பழனியப்பன் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார்.